அமைதியை எது தரும்னா அழகு தான் அமைதியை தரும். அதனால் ஏன் அழகை எல்லோரும் விரும்புகிறாங்கன்னா அதுதான் அமைதியை தரும். அழகை விரும்புகிறீங்கன்னா அதன் பொருள் என்னன்னாக்கா அமைதி என்று பொருள். அழகை ஏன் விரும்புகிறாங்கன்னா அமைதியை விரும்புகிறாங்க. அதனால தான் அழகை விரும்புகிறாங்க. அழகு தான் அமைதியை கொடுக்கும். அதனால் இப்போ பெண்கள் அரைகுறை இந்த ஆடை குறைவாக அணிகிறார்கள். நாகரிகம் என்கிற பெயரில் ஆடை குறைவாக அணிகிறாங்கள்ல, அது அமைதிக்கு வழிவகுக்கும். நீங்கள் ஆடை கொண்டு ஒரு உடலை முழுவதும் மூடிட்டிங்கன்னா பெண்களோட அழகை பார்க்க முடியாது. ஆண்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடை குறைப்போடு இருக்கணும். ஆடை குறைப்பு ஆண்களிடமும் இருக்கணும், பெண்கள்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது. ஆண்கள் ஏதோ வேலைக்கு போகும்போது அது ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும். வேலைக்குன்னு ஒரு யூனிஃபார்ம், வேலை செய்கிற இடத்துல ஒரு யூனிஃபார்ம். அதில் நீங்கள் உடம்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேலை விட்டுட்டு வீட்டுக்கு வரீங்களா, ஆண்கள் ஒரு ட்ரௌசர் போட்டுக்கலாம், ஒரு பனியன் போட்டுக்கலாம். அதுமாதிரி பெண்களும் வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு ட்ரௌசர் போட்டுக்கலாம், ஒரு பனியன் டிஷர்ட் போட்டுக்கலாம். அதுமாதிரி வெளியில் நீங்கள் வேலைக்கு போகாமல் வெளியில் வேறு எதுக்கு போகிறீங்க பெண்கள், அப்போது நீங்கள் ஒரு குறைவான ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆண்களும் அது மாதிரி ஒரு குறைவான ஆடை அணிந்து கொள்ளலாம். அது மாதிரி அப்போது என்ன ஆகும்னா உடம்பு வெளியே தெரியும். உடம்பு தான் அழகு. அழகை நம்ம ஆடையால் மூடுறோம். முழுக்க உடம்பு ஆடையால் மூடிட்டாக்கா அந்த அழகு தெரியாது. அப்போ அமைதி கிடைக்காது. எங்கெல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு கலாச்சாரம் என்கிற பேரில் இழுத்து போத்திக்கிட்டு உடம்பை முழுவதும் மறைக்கிறாங்களோ அங்கே அமைதி இருக்காது, அங்கே அழகும் இருக்காது. அழகை ஆடைக்குள்ளே நீங்கள் முழுவதும் மூடிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் பார்க்குறவங்க பார்வையில் அமைதி கிடைக்காது. ஒரு அழகை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா மனசுக்கு ஒரு பார்வையில் அமைதி ஏற்படுது, அதை ரசிக்குது. அந்த பார்க்குற பார்வைக்கு ஒரு இன்பம் கிடைக்குது, ரசிக்குது. அதனால் நாகரிகமான ஆடை அணிவது என்பது ரொம்ப நல்ல விஷயம். ஆடை குறைவாக அணிகிறாங்கள, கவர்ச்சியான ஆடைகள், இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதனால் அது ஏதோ கலாச்சார சீர்கேடு, அதுதான் குற்றங்களுக்கு காரணம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடை குறைய இங்கே குற்றங்கள் அதிகரிக்கும் அப்படி நம்புறதே ஒரு மூட நம்பிக்கை தான். ஆடை எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு தான் அங்கே கட்டுப்பாடு அதிகரிக்கும். நீங்கள் நிர்வாணமாக மக்கள் வாழ்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிர்வாணத்தை எதிர்கொண்டு நீங்கள் வாழணுன்னா இன்னும் கட்டுப்பாட்டாக இருக்கணும். நீங்கள் முழுக்க ஆடையால் மூடிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கட்டுப்பாடு தேவையில்லை. ஏன்னா ஆடையால் உங்கள் உடம்பை நீங்கள் மூடிட்டீங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது வெளியே தெரிய போகிறதில்ல. அதுக்கு தான் நீங்கள் ஆடையால் மூடிட்டீங்க. அப்போ கட்டுப்பாடு என்பதே தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் நிர்வாணமாக நீங்கள் வாழ்கிறீங்க, ஆடை குறைவாக வாழ்கிறீங்க. அப்படிங்கும்போது குறைவான ஆடையை அணிஞ்சிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கணும். ஏன்னா இப்போ கவர்ச்சி அதிகமாகுது. அந்த கவர்ச்சியை எதிர்கொள்ள உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ எங்கே ஆடையை முழுவதும் மூடுறாங்களோ அங்கே கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க தான் நிர்வாணத்தை புரிஞ்சுக்குவாங்க. நிர்வாணத்தை எதிர்கொள்ளணுன்னா உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. நிர்வாணத்தை பார்த்தா என்னால் கட்டுப்படுத்தவே முடியலை அப்படின்னா அது உன்னுடைய தவறாக இருக்குது. நிர்வாணத்தை எதிர்கொள்ளணுன்னா இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ போயிடணும். பாதுகாப்பு கவசங்கிறது என்னென்னா கட்டுப்பாடு. நிர்வாணத்தை எதிர்கொள்வதற்கு கட்டுப்பாடு தான் பாதுகாப்பான கவசம். நமக்குள்ள கட்டுப்பாடு இல்லாதப்போ நாம் என்ன பண்ணுறோம், மற்றவங்களை கட்டுப்படுத்துகிறோம். நீ ஆடையை போட்டு மூடிக்கோ, எனக்கு கட்டுப்பாடு இல்லை, எனக்கு நான் ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில் இருக்கிறேன், எனக்கு கட்டுப்பாடு என்கிற பாதுகாப்பு கவசம் இல்லை, நிர்வாணத்தை பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக வாழ முடியாது, அதனால் நீ உனது உடலை ஆடை கொண்டு மூடிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாணத்தை எதிர்கொள்ள முடியாத அந்த இயலாமையில் தான் பெண்களை முழுவதும் ஆடையை போட்டு மூடுறதுக்கு நாம் இப்போ நிர்பந்திக்கிறோம். அதனால் நிர்வாணத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நாம் இன்னும் கட்டுப்பாடு உடையவர்களாக மாறணும். நமக்குள்ள அந்த பாதுகாப்பு கவசம் என்பது கட்டுப்பாடு தான். நிர்வாணத்தை எதிர்கொள்வதற்கான அந்த பாதுகாப்பு கவசத்தை, கட்டுப்பாடு, அதை நம்ம எப்படி பெறணும் அப்படின்னா பாலியல் உறவில் சுதந்திரம், அதை நம்ம கையில் எடுக்கணும். அப்போ தான் அந்த கட்டுப்பாடு வரும். பாலியல் உறவில் சுதந்திரமாக இருந்தால் தான் நீங்கள் நிர்வாணத்தை எதிர்கொள்ள முடியும். நிர்வாணம் என்பது ஒரு மிகப்பெரிய, பெண்களுக்கு எது ஆயுதம்னா, ஆண்களை பணிய வைப்பதற்கு எது ஆயுதம்னா பெண்களுடைய உடல் அழகு தான் ஆயுதம். பெண்களுடைய உடல் அழகை வச்சு தான் ஆண்களை பணிய வைக்க முடியும். நீங்கள் என்ன தான் இழுத்து போத்திக்கிட்டு இருந்தாலும் ஆண்களை பணிவடையவே வேண்டாம். ஆண்களை பணிய வைக்கணும் அப்படின்னா பெண்கள் தங்களுடைய உடல் அழகை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் அதே மாதிரி
ஆண்களும் அப்படி தான் இருக்கணும். அவங்களும் தங்களுடைய உடல் அழகை பெண்கள்கிட்ட காட்டணும். ரெண்டும் அது ஒரே நோக்கத்தில் பெண்கள் வந்து ஆண்களை எப்போ மதிப்பாங்க? ஆண்கிட்ட உடல் அழகு இருக்கணும். அப்போ அதை அவங்க வெளிப்படுத்தணும். மூடி மூடி மறைக்கும்போது ஒருத்தர் யாரும் மதிப்பை பெற முடியாது. ஆணுக்கான மதிப்பை பெண்களும், பெண்ணுக்கான மதிப்பை ஆண்களும் பெற முடியாது. எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு உடம்பு மூடி மூடி மறைக்கிறாங்களோ பெண்கள் அடிமையாக தான் இருப்பாங்க. பெண்களுடைய வலிமை, பெண்களுடைய ஆற்றல் வெளியே தெரியாது. பெண்களை பார்த்தா பணிவடையவே மாட்டான். பெண்களை பார்த்து ஆண் எப்போ பணிவடைவான்னா, பெண்களோட அழகு பார்க்கும்போது அவன் ரசிக்கிறான், இன்பத்தை அனுபவிக்கிறான், அதுக்கு அவன் விசுவாசமாகறான். பெண்களுக்கு விசுவாசமாக இருக்கான். ஏன்னா அந்த இன்பத்துக்கு, அந்த பெண்களோட அழகை பார்க்குற அந்த இன்பத்தில் அவன் என்ன பண்ணுறான்? பெண்களுக்கு விசுவாசமாக மாறுகிறான். பெண்களுடன் நன்றி உணர்வுடன் நடந்து கொள்கிறான். நீ இப்போ ஆண்களே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க மூடிக்கிட்டிங்கன்னா ஆண்களுக்கு பெண்கள் மேலே விசுவாசமே வராது, கோபந்தான் வரும். என்னத்துக்கு நான் உனக்கு பணிவடையணும், எதுக்காக உங்ககிட்ட நான் வந்து பணிவாக நடந்துக்கணும் அப்படின்னு அவன் கேட்பான். நீ என்ன வந்து ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிறீங்க, அப்படின்னா நான் எதுக்கு உனக்கு பணிவாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கேட்பான். அதனால தான் வந்து பெண்களை எந்த அளவுக்கு நீங்கள் ஆடை கொண்டு மூடுறீங்களோ அவங்க அடிமையாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆற்றல் வெளியே தெரியாது. அது மாதிரி ஆண்களும் அப்படி தான். ஆண்களும் ஆண்களை பெண்கள் வந்து மதிக்கணும் அப்படின்னா ஆண்களும் தங்களுடைய உடம்பை வந்து உடல் அழகை வந்து வெளியே காட்டணும். வெளியே காட்டுற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழணும். ஒரு சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து முழுக்க லுங்கி அல்லது வேட்டி, புல்கை சட்டை இந்த மாதிரி உடம்பை முழுவதும் மூடுற வழக்கத்தை இல்லாமல் நீங்கள் உடம்பை வெளியே காட்ட பழகுங்க. அப்போ வெளியே காட்டணுன்னா உடம்பு அழகாக இருந்தால் தான் வெளியே காட்டுவோம். நீங்கள் தொப்பையும் ஊழச்சதையும் இருக்கிற அந்த உடம்பை யாராவது வெளியே காட்டுவாங்களோ, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெரிய பானை வயிறு, அப்புறம் தொலைதொடன்னு தொப்பை, அப்புறம் வந்து தொலைதொடன்னு கை, சதை, ஊழச்சதை, இதெல்லாம் போய் யாராவது வெளியே காட்டுவாங்களோ? வெளியே காட்டணுன்னா அது அழகாக இருந்தால் தான் காட்டுவாங்க. அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க? வெளியே காட்ட மக்கள் உடலை அழகுபடுத்துவாங்க. 4 பேர் சிரிக்கக்கூடாது, 4 பேர் வியப்பாக பார்க்கணுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா உடம்பை அழகுபடுத்துவாங்க. அப்போ அழகுபடுத்தும் போது அதை வெளியே காட்டணும்னு நினைப்பாங்க. வெளியே காட்டணும்னு நினைக்கும்போது உடம்பை அழகாக காட்டணும்னு நினைப்பாங்க. ஏன்னா 4 பேர் பார்த்தா சிரிக்கக்கூடாது. வெளியே காட்டுறது தான் முக்கியம். அது அழகாக இருக்குது இல்லைங்கிறதுலாம் முக்கியம். வெளியே காட்டினா அது அழகாக இருந்தால் வெளியே காட்டுங்க, இல்லைன்னா காட்டாத. அழகாக இருந்தால் தான் ரசிப்பாங்க. நல்லா உறுதியாக இருக்கா. முதல்ல அழகுன்னா என்னென்னா ஆரோக்கியம், இது அப்புறம் உறுதி. உள்ள நோய் எதுவும் இருக்கக்கூடாது, உடல் உறுதியாக இருக்கணும். இதுதான் அழகு. அதனால் வந்து நீங்கள் வெளியே காட்டணும். அது வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா, நீ உடம்பை மூடி வைக்கும்போது அந்த மூடி வைக்கப்பட்ட அந்த உடல் எப்படி இருக்கணும்னா, அதான் நம்ம யார்ட்டையும் வெளியே காட்ட போகிறது இல்லைல்ல. அப்போ அது தொப்பையோடு இருந்தாருன்னா, ஊழச்சதையோடு இருந்தாருன்னா, அது எதுக்கு நம்ம இப்போ அழகாக வச்சுக்கணும்? ஏன்னா யாருமே பார்க்க போகிறதில்ல. அழகாக வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்? யாராவது பார்க்க போகிறாங்களா? அதனால் அந்த உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற யாருக்கும் தெரியாமல் ஆடைகளுக்குள் மூடி வைக்கப்பட்ட அந்த உடம்பு எப்படி போனால் எப்படி இருந்தால் என்ன? இப்போ அதை உடம்பு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி 6 பேக்கு, படிக்கட்டு, வயிறெல்லாம் படிக்கட்டு வச்சு இப்போ யாராவது பார்க்க போகிறாங்களா? நம்ம உடம்பு முழுவதும் யாரும் வெளியே காட்டக்கூடாதபடிக்கு உடம்பு முழுவதும் மூட போகிறோம். அப்படிப்பட்ட உடம்பை நம்ம எதுக்கு 6 பேக்லாம் வைக்கணும் அப்படின்னு தான் கேள்வி வரும். அதனால் வெளியே காட்டணும் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் வரும்போது தான் அதை அழகாக காட்டினா தான் வெளியே காட்ட முடியும். நீங்கள் தொப்பையோடு காட்டிங்கன்னா எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க. ஊழச்சோதையோட பார்த்தா அருவருப்பாக இருக்கும். நீங்கள் 6 பேக்கு, உடல் உறுதி, கட்டு மஸ்தான உடம்பு, அப்படி படிக்கட்டு மாதிரி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அதுக்காக படிக்கட்டு மாதிரி கட்டுக்கட்டாக அப்படி கையை வந்து சுருக்க முடியாமல், கவிட்ட கையை சுருக்க முடியாமல், அப்படி ஜிம் பாடி மாதிரி கையை விரிச்சிக்கிட்டே நடந்து போகிறது ரோபோட் மாதிரி, அது தேவையில்லை. உடம்பு உறுதியாக இருக்கணும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறது நல்லது. அதுதான் இயற்கையான உடம்பு. நீங்கள் ஸ்டீராய்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டு, கண்ட மருந்தெல்லாம் சாப்பிட்டு உடம்பை அப்படி பில்ட்டு பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. அது வந்து செயற்கையான உடம்பு. இயற்கையான உடம்புனா என்னென்னாக்கா வந்து நீங்கள் ஒரு இயல்பான எடையில் இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும். நீங்கள் குனியணும், நிமிரணும், சுதந்திரமாக குனியணும், நிமிரணும், ஓடணும், உட்காரணும், ஒரு வளையணும். அதற்கேற்றாற் போன்று உடம்பு ஒல்லியாக இருக்கிறது நல்லது. ஒல்லியாக இருக்கணும், உடம்பு உறுதியாக இருக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுதான். அப்படி உறுதியாக இருந்து அழகாக இருந்தால் தான் அதை வெளியே காட்ட தோணும். இப்போ வெளியே காட்டுனீங்கன்னா அழகாக இருந்தால் தான் நீங்கள் வெளியே காட்டுவீங்க. அப்போ உடல் ஆரோக்கியமாகவும் உறுதியாக இருக்கணுன்னா நீங்கள் உடம்பை வெளியே காட்டுங்க. மூடி வச்சிங்கன்னா, மூடி வைக்கிற உடம்புக்கு எதுக்கு அழகு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை அழகுபடுத்தவே மாட்டீங்க. அதனால் நீங்கள் அழகுபடுத்தினீங்கன்னா அதை உங்களால் மூடி வைக்கவே தோணாது. ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறா, உடம்பு அழகாக இருக்குது அப்படின்னா அவள் என்ன பண்ணுவா? அதை மற்றவங்க பார்க்கணுன்னு தான் விரும்புவாள். ஏன்னா அது ஒரு புகழை கொடுக்கும், அவளுக்கு பொறாமையை கொடுக்கும். பார்க்குறவங்க அதை பொறாமப்படுவாங்க.
அவளுடைய புகழ் பார்த்த உடனே அவளுக்கு ஒரு அவன் மேலே அவளுடைய புகழ் எங்கும் பரவும். அப்போ ஒரு ஆண் கட்டுமஸ்தாக இருக்கான், அவனை தான் எல்லா பெண்களும் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது கட்டுமஸ்தாக இருக்கும்போது அவங்க வந்து அதை ஆடை கொண்டு மூட எப்படி நினைப்பான்? அதனால் ஒரு ஆடை குறைப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆடை குறையுதுன்னா இங்கே ஆரோக்கியம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம், உடல் உறுதி அதிகரிக்குது, அழகு அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அழகு அதிகமானால் தான் ஆடையை குறைப்பாங்க. தொப்பையோடு இருக்கிறவங்க ஆடையை குறைக்க மாட்டாங்க. 4 பேர் பார்த்தா சிரிப்பாங்க, அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சிப்பாங்க. அது அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும், அதனால் ஆடை கொண்டு மூடிடுவாங்க. அப்போது உடம்பை வெளியே காட்டணும் அந்த ஆசை வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பை உறுதியாக மாற்றுவாங்க. நோய் இல்லாத ஆரோக்கியமான உடலாகவும் மாற்றணும். உடம்பை உறுதியாக மாற்றணுன்னாலே நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி மலிவான போதை உணவுகளை சாப்பிட்டுட்டு உடம்பை உறுதியாக மாற்றவே முடியாது. உடம்பை உறுதியாக மாற்றணுன்னா நீங்கள் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. சமைக்கப்பட்ட உணவுகளே உயர்தரமான உணவுகள் இருக்குது, அதை சாப்பிட்டா தான் உங்கள் உடம்பை உறுதியாக மாற்ற முடியும். இன்றைக்கி தொப்பையோடையும் ஊழச்சதையோடையும் இருப்பதற்கு காரணமே இந்த மலிவான உணவுகள் தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரியான மலிவான உணவுகள் தான் உடம்பு ஊழச்சதையாகவும் தொப்பையாகவும் குண்டாகவும் நடக்க முடியாமல் மூட்டு வலியோடு இருப்பதற்கு அருவருப்பான உடலுக்கே இந்த உணவுகள் தான் காரணம். போதை உணவுகளான இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், பஜ்ஜி, சமோசா, பேக்கரி உணவுகள், ஸ்வீட்டு, இந்த மோசமான உணவுகள் தான் நம்ம உடம்பை ஆடை கொண்டு மூடுவதற்கே காரணம், உடம்புல அழகு இல்லாமல் போனதுக்கே காரணம். அப்போ நீங்கள் உங்கள் உடம்பை அழகாக மாற்றணுன்னா நீங்கள் வந்து நல்ல உணவு சாப்பிட்டாகணும். உயர்தரமான உணவு சாப்பிட்டா தான் உங்கள் உடம்பு இருக்கும், உறுதியடையும். அப்போ உடம்பு உறுதி அடைஞ்சிச்சின்னா அதை கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட காட்டி தான் தருவீங்க. மறைச்சி வைக்க மாட்டீங்க. அழகை யாரும் மறைச்சி வைக்க முடியாது. அழகு இல்லாத ஒன்று தான் மறைச்சி வைப்பீங்க. எதை மறைச்சி வைப்பீங்கன்னா உங்கள் உடம்புல அழகு இல்லைன்னா தான் மறைச்சி வைப்பீங்க, கூச்சத்தில் மறைச்சி வைப்பீங்க. நீங்கள் தொப்பையோடு இருக்காங்கன்னா இந்த ஆடைகள் வந்து ஏன் தொப்பையை மறைக்கிறதுக்காக தான் அவங்க ஆடைகளை போட்டுக்கிறாங்க. ஒரு கூச்சமாக இருக்குது, ஒரு தொளதொளன்னு அந்த உடலமைப்பு, தொப்பையான அந்த உடலமைப்பு, குண்டான அந்த உடலமைப்பு, அழகில்லாத அந்த உடலமைப்பை மறைக்கிறதுக்கு தான் முழுவதும் ஆடை கொண்டு மூடிடுறாங்க. அதனால் ஆடை குறைப்பு என்பது ஆரோக்கியத்தின் அறிகுறி, உடல் அழகின் அறிகுறி. எங்கே ஆடை குறையுதோ அங்கே அழகு அதிகரிக்கும், எங்கே ஆடை குறையுதோ அங்கே ஆரோக்கியம் அதிகரிக்கும், எங்கு ஆடைகள் குறைவாக அணிகிறார்களோ அங்கு உடல் உறுதியாக இருக்கும். அவர்கள் வலிமையானவர்கள் தான் ஆடை குறைவாக அணிவார்கள். கூச்ச சுபாவம் உடையவர்கள், அருவருப்பான உடலை மறைப்பவர்கள், அழகில்லாத உடலை மறைப்பவர்கள் தான் ஆடையை போட்டு கொண்டாடுவாங்க. ஆடை தான் எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடையை யார் கொண்டாடுவாங்கன்னா உடலில் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், உடலில் அழகு இல்லாதவர்கள், கூச்ச சுவாவிகள், உடம்பை வெளியே காட்ட கூச்சப்படுறவங்க, இந்த மாதிரி உடல் பருமன் உடையவர்கள், இந்த மாதிரி பலவீனமாக உள்ளவர்கள் தான் உடலை ஆடை கொண்டு மூடுவதை தங்கள் கலாச்சாரம், அதை கொண்டாடுவாங்க, ஆடையை கொண்டாடுவாங்க. ஆடை என்பது செயற்கையானது, அது இந்த நூல் இலைகளால் நெய்யப்பட்ட ஆடை என்பது தற்காலிகமானது, இன்னும் 20 வருஷத்துக்கு தான் இருக்கும். 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும். ஆடை தொழிற்சாலை அனைத்தும் மூடப்பட்டுவிடும். நூலிழைகளால் நெய்கிற ஆடை தொழிற்சாலை அனைத்தும் மூடப்பட்டுவிடும். அப்புறம் ஆடையே கிடைக்காது உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு சேமித்து வச்சுருக்கிற ஆடைகளை தான் ஒரு 50-100 வருஷத்துக்கு அணிவீங்க, குளிருக்கு போத்திப்பீங்க. இந்த உலகத்துலேருந்து நாம் என்ன ஆடைகளை நல்ல போர்வை 50-60 வருஷம் 100 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரியான போர்வைகளை எடுத்து வச்சுக்கோங்க, இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தயாரிங்க. தொழிற்சாலைகள், ஆடை தொழிற்சாலைகள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இப்போவே 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து ஆடை தொழிற்சாலை எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு ட்ரெஸ் எதுவுமே கிடைக்காது, போர்வை எதுவுமே கிடைக்காது. அதனால் குளிரில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இப்போவே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஒரு 100 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி 200 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரியான போர்வைகளை தயார் பண்ணுங்கள், ஆடைகளை தயார் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க பாவம் குளிரில் கொஞ்ச காலத்துக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் வந்து அவங்க அந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கு கொஞ்சம் தயாராகிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஆடைகளை அல்லது குளிரிலிருந்து பாதுகாக்கிற அந்த போர்வைகளை நீங்கள் தயாரித்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க 100 வருஷத்துக்கு அந்த போர்வையை கிழியாமல் கொஞ்சம் அதை வச்சுக்கிட்டு குளிர் வந்தால் பாதுகாத்துப்பாங்க. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இன்னும் 20 வருஷம் கழிச்சு 2040க்கு பிறகு அங்கே ஆடைகள் கிடைக்காது, ஆடை தொழிற்சாலை கிடையாது. அப்போ மக்கள் வந்து ஒரு நிர்வாண நிலையை நோக்கி தான் போவாங்க. நீங்கள் அழுக்கான ஆடைகளை உடுத்திட்டு இருக்க மாட்டீங்க. அழுக்கு நாற்றம் அடிக்கிற
இது அதாவது அப்போ அவங்க வந்து இயற்கையோடு இணைந்த 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி துணிகளை துவைப்பாங்க? சோப்பு கிடையாது, சோப்பு தொழிற்சாலை கிடையாது. அதனால் அவங்க ஆடைகளை அவங்க எப்படி துவைப்பாங்க? ஒருவேளை இப்படி துவைக்கலாம், எப்படின்னா வெந்நீர் போட்டு அதில் ஆடைகளை முக்கி ஊற வச்சு நல்லா வெந்நீரை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்து அலசி காய போடுவாங்க. அதில் வந்து கிருமிகள்லாம் செத்துரும். அவ்வளோதான், ஸ்மெல் அடிக்காது, அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி கரெல்லாம் போகாது, உங்களுக்கு சோப்பு கிடைக்காது, அப்போ கரெல்லாம் போகாது. ஒரு அழுக்கான தோற்றம் தருகிற ஒரு நாற்றம் இல்லாத ஆடைகள் அப்படி தான் அவங்க போடுவாங்க. போட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏன் வருதுன்னா, குளிரிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள அந்த ஆடைகள் தேவைப்படும். அப்புறம் கொஞ்ச காலம் இங்கேருந்து போகிறோம், நம்ம டக்குன்னு நிர்வாண நிலைக்கு மாற முடியாது. அதனால் கொஞ்ச காலத்துக்கு அவங்க வந்து ஆடைகள் அணிவாங்க. நிர்வாண நிலைக்கு மாறுவதற்காக அவங்க தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள். ஆனாலும் அங்கே கட்டுப்பாடு இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருக்குது. என்னென்னா, அவங்க வந்து வெளியில் வரும்போது, கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் வரும்போது பெண்கள் வந்து மார்பகத்தை மறைக்கின்ற ஒரு ஆடை, மார்பகத்தை தாங்கி பிடிக்கின்ற ஒரு ஆடை, மறைக்கின்ற ஆடையாகவும் இருக்கலாம், தாங்கி பிடிக்கின்ற ஆடையாகவும் இருக்கலாம். ஆண்கள் வந்து அது மாதிரி பிற பொறுப்பை ஆண்களும் பெண்களும் மறைக்கணும். இதுதான் வந்து ஆடை கட்டுப்பாடு. மற்றபடி குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது, ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க நிர்வாணமாக இருக்கலாம். இது வந்து எப்போ வரும்னா, ஒரு 2040க்கு பிறகு உடனே வந்துடுறது. 2100 வரலாம். ஏன்னா இது ஒரு யூகம், இப்படி தான் அவங்க வாழ்வாங்க அப்படிங்கிறது எனது யூகத்தை தான் நான் சொல்கிறேன். இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும், இப்படி தான் வாழணும், ஒரு விதிமுறையும் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு இப்படி ஒரு விதிமுறை இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்படின்னு நான் சொல்கிறேன். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நிலையாக தான் வசிப்பாங்க. அவங்களுக்கு ஆடை கிடைக்காது, வேறு வழியே இல்லை. இயற்கையிலேருந்து தயாரித்து அணிகின்ற ஆடைகள், அவங்க இயற்கை பொருட்கள்லேருந்து அவங்க அணிகின்ற ஆடைகளை அவங்களே தயாரிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான ஆடைகளை அவங்களே தயாரிப்பாங்க. இயற்கை பொருட்களிலிருந்து ஆடைகளை தயாரித்து அவர்களே அணிவார்கள். அப்படி இருக்கும்போது ரொம்ப இழுத்து போத்திட்டு வர மாதிரியான ஆடைகளை அவங்களால தயார் செய்ய முடியாது. பிறப்புறுப்பை மறைக்கிற மாதிரி இடுப்பு பகுதியில் ஒரு ஆடை அணிவாங்க. அப்புறம் பெண்கள் மார்பை மறைக்கிற மாதிரி ஒரு ஆடை அணிவாங்க. ஆண்கள் பிறப்புறுப்பை மறைக்கிற மாதிரி ஒரு ஆடை அணிவாங்க. அப்புறம் இரவு நேரத்தில் குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள ஒரு போர்வை மாதிரி ஏதாவது ஒரு ஆடை எப்படி அவங்க தயாரிக்க போகிறாங்கன்னு தெரில. ஒருவேளை பஞ்சு, பருத்தி, இலவம் பஞ்சு இதெல்லாம் வளர்த்து அதிலேருந்து கிடைக்கிற பஞ்சை எடுத்து ஏதாவது பசை, ஏதாவது வேப்பம்பிசின்னு ஒன்றோட ஒன்று ஒட்டி 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 ஒரு போர்வை மாதிரி எதையாவது ஒன்று தயாரித்து, அது ஒரு கடினமாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி வச்சு நாம் யூஸ் பண்ணுற போர்வை மாதிரி அது இருக்காது. ஆனால் அது குளிரிலிருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ள அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அல்லது அவர்களுடைய குடிசையை கதகதப்பாக மாற்றுவார்கள், வெளியில் உள்ள குளிர் உள்ளே தெரியாத அளவுக்கு. இந்த மாதிரி அது ஒரு பெருமை முயற்சியாக இருக்கும். அதில் கண்டுபிடிக்கவும் செய்வாங்க. இயற்கை பொருட்களிலிருந்தே தங்களுடைய குளிரை எப்படி போக்குவது, குளிர் போக்க நல்ல நிம்மதியாக எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதற்கான கண்டுபிடிப்புகளை அவங்க கண்டுபிடிப்பாங்க. இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து எப்படி ஒரு போர்வை தயாரிப்பது, இரவு நேரத்தில் குளிர் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது. அப்போ வந்து குளிரிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஏதாவது மூலிகை சிகரெட்டு, மூலிகை பீடிகளை குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குளிருது, ஒரு மூலிகை சிகரெட்டு, மூலிகை புதினா, துளசி அந்த மாதிரி அதுகளெல்லாம் நொறுக்கி போட்டு ஒரு மூலிகை பீடி தயாரித்து அதை குடிப்பாங்க. அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கதகதப்பு கிடைக்கும். ஆனால் அது அவங்கள அடிமைப்படுத்த தேவைன்னா மட்டும்தான் குடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையே இருக்கும். அப்போ ஆடைகள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஆடைகள் வந்து ரொம்ப, ஏன்னா அவங்களே இயற்கை பொருட்கள்லேருந்து தயாரித்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகளை தான் அணிவாங்க. இது வந்து 2100க்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கேருந்து நாம் எடுத்துகிட்டு போகிற ஆடைகள், போர்வைகள் இதெல்லாம் வந்து அங்கே ஒரு 2040க்கு அப்புறம் ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாமெல்லாம் நாமளும் அங்கே தான் போய் வாழ போகிறோம் இன்னும் 20 வருஷம் கழிச்சு. அப்படின்னா நாம் நிர்வாணமாக வாழ்வோம்னா வாழ மாட்டோம். ஏன்னா நம்ம ஆடை கொண்டு வாழ்ந்து பழகிட்டோம். அதனால் நாம் வந்து அங்கே போனோன்னே திடீர்னு நிர்வாண நிலைக்கெலாம் நம்ம மாற மாட்டோம். ஆனால் அடுத்து வருகிற தலைமுறையில் இருக்கிறாங்களே, இனிமேல் பிறக்கிறாங்களே 2025க்கு அப்புறம் பிறக்கிறவங்க, அவங்க அந்த உலகத்துக்கு போகும்போது, அல்லது அந்த உலகத்துக்கு போன பிறகு 2040க்கு பிறகு பிறக்கிறவங்க, அந்த குழந்தைகள் வந்து உடம்பு ஃபிட்டாக இருக்கும், அவங்க அழகாக இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க, எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் போவாங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுவாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க, விளையாடுவாங்க. அதனால் இயற்கையாகவே அவங்க உடல் வந்து ஒல்லியாகவும் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய உணவு முறை அப்படி குண்டாகிற மாதிரியான உணவு முறை அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது, சமைக்க முடியாது. ஏன்னா உப்புங்கிறதே அவங்களுக்கு கிடைக்காது.
உப்பு என்கிற பொருள் அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வாகனம் என்பது கடற்கரையில் உப்பை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு வியாபாரம் செய்ய அங்கே யாருமே கிடையாது. பணம் வியாபாரம் விற்பனை என்கிற நடைமுறை கிடையாது. பணம் என்கிற நடைமுறை இல்லாதனால பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் வியாபாரம் விற்பனை எல்லாம். பணம்ங்கிறதே அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது உப்பு கிடைக்காது. அதனால் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க சாப்பிட்றது பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், உப்பு கலந்த உணவுகளை அவங்க சாப்பிடாதனால, உப்பு அவங்களுக்கு கிடைக்காதனால உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை அவங்க சாப்பிட மாட்டாங்க. சமைச்ச உணவுகளே பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. உப்பு இல்லைன்னா யாரும் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும். அது மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து குண்டாகவும் மாட்டாங்க. ஒல்லியாக தான் இருப்பாங்க, அழகாக தான் இருப்பாங்க. நல்லா அவங்களுடைய வேலையே என்னென்னாக்கா ஆடல் பாடல் மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் அவங்களுடைய வேலை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், படிக்கணும். அதனால் வந்து படிப்பு முடித்த பிறகு தான் காதல், கல்யாணம், இல்லைன்னா வந்து என்னுடைய லட்சியம் அது பார்வையெல்லாம் மாறி போயிடும். அதனால் நான் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 வரை பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வேலையை மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க. அவ்வளோ கட்டுப்பாட்டோட மகிழ்ச்சியாக வாழ்வது. கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுப்பாடுகளை வச்சுட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. காதல் 18 வயசில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. காதல் பிரிவதாக இருந்தால் எளிதாக பிரிந்து விடுவார்கள். பிரிவதற்கு அவங்க பிடிக்கலையா எளிதாக பிரிந்து விடுவார்கள். 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்தால் மட்டும்தான் பிரிவது கஷ்டம். 8 வயசு ஆனால் பிரிய முடியாது. 8 வயசுக்கு மேலே குழந்தைகள் இருந்தாங்கனாக்கா அவங்க ஈஸியாக பிரிஞ்சிருவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் பிடிக்கலன்னா எளிதாக பிரிந்து விடுவார்கள். அந்த மாதிரி சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள் அவர்கள். பாலியல் உறவில் சுதந்திரம் நிலவுகிற ஒரு வாழ்க்கை முறை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து அங்கே வந்து ட்ரெஸ்ஸு கிடைக்காது. நிர்வாணமாக வாழ்வது அவர்களுக்கு எளிது. ஆடை குறைவாக அணிவார்கள். நிர்வாணமாகவும் வாழக்கூடாது அப்படின்னு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கலாம். அங்கே இந்த ஊர் நிர்வாகம் என்ன பண்ணுது, வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களா, அப்போ நீங்கள் உங்கள் பெண்களாக இருந்தால் மார்பகத்தை மறைச்சிக்கோங்க. அது மாதிரி ஆண்களும் பெண்களும் பிறப்புறுப்பை மறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு விதிப்பாங்க. ஏன் இந்த கட்டுப்பாடு அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது நீங்கள் வந்து நிர்வாணமாக இருக்கலாம். வீட்டில் ஒரு குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கும்போது. ஏன்னா இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் வேலைக்கு போயிட்டு இப்போ உள்ள உலகத்தில் பாருங்கள், இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவீங்க, ஜட்டியெல்லாம் கழட்டிடுவீங்க. அப்புறம் பெண்களாக இருந்தால் நைட்டிக்கு மாறிடுவீங்க. உள்ளாடைகள் எதுவும் போட மாட்டீங்க. ப்ரா அப்புறம் ஜட்டி எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு நைட்டியை போட்டுருவீங்க. அதான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அல்லது ஆண்கள்னால் என்ன பண்ணுவாங்க, ஜட்டி போட மாட்டாங்க, பனியனையும் கழட்டுருவாங்க. ஒரு ஏதாவது ஒரு டிஷர்ட்டு அல்லது அது கூட போடாமல் வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வீடுன்னா அது அந்த மாதிரியான ஒரு சுதந்திரமான ஒரு இடம். ஆடைகள் வந்து ஆடை கட்டுப்பாடு குறைவாக நிலவுகிற ஒரு இடம் தான் வீடு, குடும்பம் என்பது. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க ஏற்கனவே குறைவான ஆடை தான் அணிகிறாங்க. பெண்கள் மார்பகத்தை மறைப்பாங்க, ஆண்களும் பெண்களும் பிறப்புறுப்பை மறைப்பாங்க. வீடுன்னு வரும்போது அவங்க அதை கூட விரும்பாமல் இருக்கலாம். எப்படி வந்து ஒரு குடும்பம்னு வரும்போது அம்மா, அப்பா, மகன், சகோதரன், சகோதரி எல்லாருமே நிர்வாணமாக இருந்தால் அது அவங்களுக்கு வந்து அப்போ அவர்களுடைய பார்வை மாறி போகாதா? இப்போ நிர்வாணமாக இருந்துட்டால் அம்மாவாக தான் தெரிய போகிறாங்க. அம்மா வந்து அம்மாவை வந்து மகன் எல்லாருமே நிர்வாணமாக இருக்காங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் மட்டும் நிர்வாணம் அல்ல, எல்லாருமே நிர்வாணமாக இருக்காங்க. நிர்வாணமாக இருந்து விட்டால், நிர்வாணமாக ஒரு அம்மா வந்து மகனை நிர்வாணமாக பார்த்துட்டா மகங்கிற உறவு இல்லாமல் போயிடுவது. மகங்கிற உறவு வந்து வேறு மாதிரி மாறிவிட போவதில்லை. அதே மகன் வந்து அம்மாவை நிர்வாணம் பார்க்கும்போது அம்மா என்கிற உறவு மாறிவிட போவதில்லை. அம்மா தான், மகன். அதனால் பாசம் மாறி போகாது, அன்பு மாறி போகாது. நிர்வாணத்தை பார்த்து விட்டால் அன்பு காணாமல் போயிடாது. அந்த அம்மா என்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அம்மா அது மாதிரி சகோதரி தான். நிர்வாணமாக இருந்தாலும் சகோதரி தான். அங்கே எல்லாருமே நிர்வாணமாக அதுக்கு அவங்க பழகிடுவாங்க. வேறு வழி இல்லை. அங்கே ட்ரெஸ்ஸு கிடைக்காது. அவங்க இன்னும் நிர்வாணமாக வாழணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கல. வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இந்த ஆடை தொழிற்சாலையே இல்லை. அவங்களே இயற்கை பொருட்கள்லேருந்து தயாரித்து தான் அவங்க ஆடையை அணிஞ்சிக்குவாங்க. அப்படி இருக்கும்போது வெளியில் போகும்போது அல்லது அவங்க ஒரு வேளை வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் ஆடை அணியணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கட்டுப்பாடையும் அவங்க விதிச்சுப்பாங்க. அவங்களுக்கு நிர்வாணமாக வாழணும்னு ஒன்றும் பிடிவாதம் பிடிக்க போகிறதில்ல. நிர்வாணமாக வாழாமல் ஆடை அணிந்து தான் வாழணும் அப்படின்னா அதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுவாங்க. அவங்க என்னவா வாழ போகிறாங்கன்னு அவங்க அங்கே தான் தெரிய போகுது. நாமளே வந்து ஒரு யூகத்தை தான் சொல்கிறேன். இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும்னு நான் ஒன்றும் கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு நான் என்ன அவங்க வாழ்கிற பகுதியோட பிரதமராக இல்லை வந்து முதலமைச்சராக சட்டம் போடுறதுக்கு? அப்படி கிடையாது. அவங்க என்னவா வாழ்வாங்க அப்படின்னு நான் இங்கேயே யூகிக்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய யூகத்தை நான் தெரிவிக்கிறேன்.
இப்படி இருப்பாங்க, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். அதனால தான் வீட்டை விட்டு வெளியே வந்தால் மார்பகத்தை மறைச்சிக்கணும், பிறப்புறுப்பை மறைச்சிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நிர்வாணமாகவே நம்ம நம்ம நிர்வாணமாகவே நம்ம தெருவுக்குள்ளே நம்ம சுதந்திரமாக வாழலாம். ஆனால் இன்னொரு தெருவுக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அடுத்தடுத்த ஒரு தெருவுக்கு போகும்போது ஒரு ஊரில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் அந்த ஊரை சார்ந்தவர்கள் போய் வரணும். அதுக்கு நீங்கள் முழுவதும் நிர்வாணமான நிலையில் நீங்கள் போகிறது உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு தடையாக இருக்கும், சுதந்திரமாக இருக்காது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எது முக்கியம்னா, நிர்வாணத்தை விட உங்களுடைய சுதந்திரம் தான் முக்கியம். நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும். இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம அமெரிக்காவுக்கு போகிறோம், பக்கத்து ஊருக்கு போகிறோம், மதுரைக்காரங்க சென்னைக்கு போகிறாங்க, சென்னையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் போகிறாங்க. எல்லா ஊருக்கும் இன்றைக்கி தடை இல்லாமல் போகிறோன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், ஆடை அணிந்திருக்கோம். அது ஒரு பாதுகாப்பு கவசம். நம்ம எல்லா ஊருக்கும் சுதந்திரமாக என்னால் போயிட்டு வர முடியும்னா அதுக்கு காரணம் நாம் அணிந்து கொண்டு இருக்கிற ட்ரெஸ் தான். நான் நிர்வாணமாக என்னால் எல்லா ஊருக்கும் போக முடியுமானா போக முடியாது. நிர்வாணம் என்பது அது என்னென்னாக்கா ரொம்ப ஒரு ஆற்றல் மிகுந்த ஒன்று. அது அதுக்கு நிறைய பாதுகாப்பு தேவை. நிர்வாணம் என்பது, நிர்வாணத்திற்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு நீங்கள் ஒரு அந்நியராக இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே உள்ளவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஊரில் உள்ளவங்க கொடுப்பாங்களாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஊரை விட்டு நீங்கள் வேற ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே உள்ளவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நாம் ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த ஆடைகளை அணிகிறோம். ட்ரெஸ்ஸு போட்டிருக்கனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நாம் போகிறோன்னா அதுக்கு ட்ரெஸ்ஸு தான் காரணம், ஆடை தான் காரணம். அதனால் அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போடும்போது நமக்கு ஒரு தைரியம் வருது, எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு வரலாம். எங்கே வேணாலும் போயிட்டு வர்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நமக்கு ஆடை முக்கியம் கிடையாது. நான் நிர்வாணமாக தான் போவேன், நான் எங்கே வேணாலும் போகணும், எனக்கு நிர்வாணமாக தான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படி சொல்கிறது கூட. நான் எல்லா இடத்துக்கும் போகணும், அதுக்காக நான் ஆடை அணிகிறேன். இல்லை எனக்கு எல்லா இடத்துக்கும் போகணுங்கிற முக்கியம் கிடையாது, எனக்கு நிர்வாணமாக வாழ்வது தான் முக்கியம். நிர்வாணமாக என்னால் வாழ்வேன், அதுக்காக என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னா நான் எல்லா இடத்துக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அறிவுடைமை அல்ல. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போகணும், சுதந்திரமாக போகணும். அதுவும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வாழ்கிற மக்கள் அவங்க ஊரில் தான் அவங்க சுதந்திரமாக சுற்றணும். அவங்க ஊரில் அவங்க சுதந்திரமாக எல்லா தெருவுக்கும் போயிட்டு வரணும். அப்படின்னா நிர்வாணமாக போக முடியாது. நம்ம தெருவில் தான் நம்ம சுதந்திரமான ஒரு உணர்வை அனுபவிப்போம். அடுத்த தெருவுக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஒரு அச்சமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு அந்நிய பகுதி. நமது தெருவு தான் நமக்கு சொந்தமானது. அந்நிய பகுதிக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கும். அது இயற்கையானது. அந்த அச்சத்தை நம்ம மாற்றவே முடியாது. அந்த அச்சம்தான் நல்லது. அதனால தான் நம்ம தெரு மேலே நமக்கு ஏன் பற்று இருக்குது, நம்ம வீடு மேலே நமக்கு ஏன் பற்று இருக்குன்னா, அது நம்முடைய இடம், நமக்கு சொந்தமானது. அங்கே நம்ம சுதந்திரமாக இருக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், இன்னொரு குடும்பத்துக்கு போகிறோம், அங்கே நமக்கு சுதந்திரமாக இருக்க முடியாது. இன்னொரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊர் அழகாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சொந்தமில்லாத ஊருன்னா அங்கே நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது. நமக்கு எந்த ஊர் நமக்கு பிடிக்கும்னா நமக்கு சொந்தமான ஊர் தான் பிடிக்கும். ஏன் பிடிக்குது அப்படின்னா, அங்கே நாம் சுதந்திரமாக இருக்கலாம். சொந்த ஊர் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது சுதந்திரமாக இருக்கிறனால தான். அங்கே நம்ம சுதந்திரமாக வாழ முடியும். அங்கு இருப்பவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள். அதனால நமக்கு சொந்த ஊர் பிடிச்சிருக்கு. சொந்த ஊர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அங்கே மழை இல்லாமல் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்கலாம், வறட்சியாக இருக்கலாம், காஞ்சி போய் கிடக்கலாம், சாப்பாடு கூட கிடைக்காமல் போகலாம். ஆனால் சொந்த ஊர் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது நமக்கு தெரிந்த ஊர், நமக்கு பழகிய ஊர். அங்கு நாம் சுதந்திரமாக இருக்கலாம். அங்கு இருப்பவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள். அவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாமும் பாதுகாப்பாக இருப்போம். அது நமக்கு அது நமக்கு அந்நிய பகுதி கிடையாது. அந்நிய பகுதிங்கிறது இன்னொரு ஊர். நீங்கள் இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, இன்னொரு தெருவுக்கு போகிறீங்க, அது உங்களுக்கு தெரியாத அந்நிய பகுதி. அது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. தெரியாதவங்க மேலே நம்ம நம்பிக்கையும் வைக்க முடியாது. அதனால தான் நமக்கு தெரியாத ஊர் அழகாக இருந்தாலும் அது நமக்கு பிடிக்காது. நம்ம சொந்த ஊருக்கு வந்துடணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஏன்னா சொந்த ஊரில் தான் சுதந்திரம் இருக்குது. எங்கே சுதந்திரம் இருக்கோ அதுதான் நமக்கு பிடிச்சிருக்கும். அது அழகாக இருக்குதோ அழகாக இல்லையோ, எங்கே சுதந்திரம் இருக்கிறதோ அங்கு தான் நமக்கு பிடிச்சி போகும். சொந்த ஊர் பிடிச்சி போக அதான் காரணம். சொந்த ஊர் என்பது நமக்கு பழகிய ஊர், தெரிந்த ஊர், அங்கே உள்ளவர்கள் தெரிந்தவர்கள், பழகியவர்கள். அங்கே சுதந்திரமாக நாம் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கூட்டு குடும்பத்தை விட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒருவேளை அவங்க நிர்வாணமாக வாழ முற்படுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி கூட வாழ்கிறாங்கல்ல, நிறைய ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் நிர்வாணமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களே நிர்வாணமாக வாழும்போது அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு பிறக்கிறவங்க
அவங்க நிர்வாணமாக அவங்களுடைய எதிர்காலத்தில் வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வாழும்போது அதற்கு தான் நான் ஒரு விதிமுறை சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிர்வாணமாக இருங்க. வெளியில் போயிட்டீங்களா, நீங்கள் வந்து பெண்கள் மார்பை மறைப்பது அல்லது மார்பை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஆண்களும் பெண்களும் பிறப்புறுப்பை மறைக்கிற மாதிரியான ஒரு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். எதற்காகனா, வீட்டை விட்டு வெளியே வந்து வர்ற பெண்கள் விளையாடணும், ஓடணும், ஆடணும், குனிந்து நிமிந்து வேலை செய்யணும். சுதந்திரமாக ஒரு தெருவிலேருந்து, அவங்க ஊரில் 30 தெரு இருக்கும், 30 தெரு கொண்டது ஒரு ஊர். அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வந்து தனது தெருவை விட்டு அந்த ஊரில் உள்ள அனைத்து தெருவுக்கும் சென்று வரணும். அதற்கு வந்து நிர்வாணமாக போனால் அது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஏன்னா தனது தெருவில் அந்த பெண் வந்து சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் தனது தெருவை விட்டு இன்னொரு தெருவுக்கு போகும்போது, அதுக்கு அடுத்த தெருவுக்கு போகும்போது அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். அதனால் அந்த ஏன்னா நிர்வாணமாக போகிறதுக்கு கொஞ்சம் அச்சம் இருக்கும். அந்த அச்சத்தை போக்குவதற்காகத்தான் ஒரு பெண் வந்து தனது குடும்பத்தை விட்டு நீ வெளியே வந்துட்டாலே, தனது தெருவுக்கு வந்துட்டாலே, பெண் வந்து தனது மார்பத்தை மறைக்கிற மாதிரி அல்லது தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஆடை, பிறப்புறுப்பை, ஆண்களும் பெண்களும் பிறப்புறுப்பை மறைச்சிக்கணும். அப்போது என்ன ஆகுனா, அந்த மாதிரி மறைச்சிக்கும்போது அவங்க வந்து தனது வீட்டிலேருந்து அந்த ஊரில் எந்த பகுதிக்கு போனாலும் சுதந்திரமாக போயிட்டு வருவாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுதந்திரமாக போயிட்டு வரணும், அதுதான் இங்கே முக்கியம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும். அதற்கான ஒரு பாதுகாப்பு கவசம் தான் அந்த ஆடை. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கும்போது, வீடுங்கிறது என்னது, குடும்பங்கிறது என்னது, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம மேலே உள்ள அக்கறை உள்ளவங்க, அவங்க ரத்த உறவுகள் அவங்க. அதனால் அங்கே போயிட்டு நீ வந்து ஆடைகளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நீ நிர்வாணமாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதனால் நிர்வாணமாக இருந்துவிட்டால் அம்மா என்பது வேறொருவராக மாறிவிட மாட்டார். அம்மாவுக்கு மகன் நிர்வாணமாக இருக்கும்போது மகன் வந்து வேறொரு உறவாக மாறிவிட முடியும். எல்லாருமே நிர்வாணமாக இருக்கிறாங்க, முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. நிர்வாணம்னா அங்கே உள்ள எல்லாருமே நிர்வாணமாக இருக்கிறாங்க. அதனால் நிர்வாணத்திற்கு அவர்கள் பழகிவிடுவார்கள், நிர்வாணத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நிர்வாணமாக இருக்கணும்னா உடம்பு அழகாக இருந்தால் தான் நிர்வாணத்தை இருக்கணும். நீங்கள் வெளியே காட்டுறீங்க அப்படின்னா, உங்கள் உடலை வெளியே காட்டுறீங்கன்னா, வெளியே காட்டுறதுல ஒரு போட்டி இருக்கும், அழகாக இருப்பதில் ஒரு போட்டி ஏற்படும். ஏன்னா அந்த நிர்வாணம் என்பது இப்போ நீங்கள் ஏன் உடலை ஆடை கொண்டு மூடுறீங்கன்னா, உங்கள் அந்த ஆடைக்குள்ளே இருக்கிற உடல் நல்லா இல்லை, தொப்பையாக இருக்குது, தொலைன்னு இருக்குது, லூஸாக இருக்குது, குண்டாக இருக்குது, அழகாக இல்லை. அதனால தான் கூச்ச சுபாவத்தில் ஆடை கொண்டு மூடுறீங்க. ஒருத்தர் சிக்ஸ் பேக் வச்சுட்டாருன்னா அவருக்கு அந்த உடம்பு மூடி வைக்கணும்னு விரும்ப மாட்டார், 4 பேர் பார்க்கணுன்னு தான் விரும்புவார். அதே மாதிரி பெண்களும் அப்படி தான். பெண்களுக்கு 6 பேக் வச்சுட்டாங்கன்னா கையெல்லாம் நல்லா கட்டு மஸ்தாக இருக்குது, ஒல்லியாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படின்னா அது வெளியே காட்ட தான் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் வெளியே காட்டினா அது அழகாக இருந்தால் மட்டும்தான் வெளியே காட்டுவாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த மக்கள் நிர்வாண நிலையில் வாழ்கிறார் என்றால் அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா நிர்வாண நிலையில் வாழ்கிறாங்கன்னா அதில் ஒரு போட்டி ஏற்படும். அவங்க அழகை வெளிக்காட்டுறதுல ஒரு போட்டி, அழகாக இருந்தால் தான் வெளியே காட்டுவாங்க. உடல் உறுதியாக இருக்கிறதுல ஒரு போட்டி நடக்கும், உடம்பை உறுதியாக வைத்துக்கொள்வதில் ஒரு போட்டி நடக்கும், உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் ஒரு போட்டி நடக்கும். அதனால் நிர்வாணமாக வாழ்வது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ வந்து அழகு, உறுதி, ஆரோக்கியம் இது வந்து நிர்பந்தமாகும், மனித வாழ்க்கையில் கலக்கும், சேரும். அழகாக இல்லைன்னா வெளியே காட்ட மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க, வெளியே காட்டுறதுக்கு கூச்சப்படுவாங்க. அழகாக இருந்தால் மட்டும்தான் மனித உயிர்கள் வந்து தங்கள் உடலை வெளியே காட்டிக்கணும்னா அழகாக இருந்தால் மட்டும்தான் காட்டுவாங்க, உறுதியாக இருந்தால் மட்டும்தான் காட்டுவாங்க, ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் காட்டுவாங்க. அழகு இல்லை, அது ஆரோக்கியமாக இல்லை, உறுதி இல்லைங்கும் போது தான் ஆடை கொண்டு உடலை மூடுவார்கள். அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் நிர்வாணமாக வாழ்வார்கள் என்றால் அதற்கு அவர்கள் தங்கள் உடலை அழகாக மாற்றிக்கொள்வார்கள், உறுதியாக மாற்றிக்கொள்வார்கள், ஆரோக்கியமாகவும் மாற்றிக்கொள்வார்கள். அழகாக இருப்பதற்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும். அந்த உடம்பு பாரு எவ்வளோ உறுதியாக இருக்கிறான் பாரு, அந்த அவளை பார்த்தியா எப்படி உறுதியாக இருக்கிறா பாரு, வயிறெல்லாம் 6 பேக்கு சூப்பராக இருக்கா, ஒரு வரவேற்பு, ஒரு புகழ். அவங்களுக்கு வேறு எந்த வழியிலையும் அவங்களுக்கு புகழ் கிடைக்காது. இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் புகழை பெறணுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ உங்கள் துறையில் நீங்கள் சிறப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது, கலெக்டர் ஆக முடியாது. அப்போது அவங்களுக்கு தேவையான புகழ் வந்து எப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க உடம்பை அழகாக வச்சுப்பாங்க, உறுதியாக வச்சுப்பாங்க, ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க. அதில் தான் அவங்களுக்கு புகழ் கிடைக்கும். அவங்களுக்கு அது தவிர வேறு வேலையும் இல்லை. இன்றைக்கி இன்ஜினியராக இருக்கிறவங்க, டாக்டராக இருக்கவங்க அவங்க வேலை செய்கிறதுக்கே நேரம் இல்லை. அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்க வேலை செய்கிறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது, உடம்பு அழகாக வச்சுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. நீ இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலையே என்னென்னா
ஒரு விவசாய நிலத்தில் 3 மணி நேரம் வேலை செய்வாங்க. அப்புறம் ஓடுவாங்க, ஆடுவாங்க, சாடுவாங்க, நடப்பாங்க, விளையாடுவாங்க. ஆடல் பாடல் குடும்பத்தோட பேசி சிரித்து சந்தோஷமாக வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, குடும்பத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, இப்படி கால்நடைகள் வளர்க்க, இப்படி உடல் உழைப்பு சார்ந்த வேலை தான் அவங்களுக்கு. அதனால் உடம்பு அழகாக வச்சுக்கிறது அவங்களுக்கு இயல்பாக வரும், ஈஸியாக வரும். அவங்க அதுக்காக ஜிம்மெல்லாம் அங்கே கிடையாது. அதனால் 6 மணி நேரம் தினமும் உடற்பயிற்சி செஞ்சால் தான் உடம்பு அழகாகும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அவங்க வாழ்ந்தாலே போதும். அவங்க வாழ்க்கை முறையே அவங்க உடம்பு அழகாக காட்டும். அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன? காலைல எழுந்திரிச்சோடனே யோகாசனம், உடற்பயிற்சி ஏதாவது ஒன்று செய்கிறாங்க. அப்புறம் தோட்டத்துக்கு போகிறாங்க. ஒரு 3 மணி நேரம், காலைல 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவங்க தோட்டத்தில் உழைக்கிறாங்க. முரட்டுத்தனமாலாம் உழைக்க மாட்டாங்க, மென்மையாக மகிழ்ச்சியாக உழைப்பாங்க. அப்புறம் எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் போவாங்க, விளையாடுவாங்க. ஆடல் பாடல் விளையாட்டு, தினமும் 1 மணி நேரம் கண்டிப்பாக விளையாடி ஆகணும். அதுக்கெலாம் விளையாட்டு மைதானம் உண்டு அங்கே. ஆடல், தினமும் ஆடல் பாடல், இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே அவங்களோட உடலை அழகாக மாற்றும். அவங்களுடைய உணவு முறையும் அப்படி தான். பச்சை காய்கறிகள் சாப்பிடுவாங்க, பழங்களை சாப்பிடுவாங்க, கீரைகள், கிழங்குகள். சமைச்சு எல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா உப்பு அங்கே கிடையாது. அதனால் உடம்பு பருமனாக அவங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் ஒல்லியாகவும் அழகாகவும் உறுதியாகவும் அவங்க இருப்பாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. வேறு வழியே இல்லை. அவங்க உணவு முறையும் சரி, அவங்க வாழ்க்கை முறையும் சரி, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை. அது மாதிரி உடலில் நோயையும் உடல் பருமனாகவும் ஆக்காத ஒரு உணவு முறை. அதனால் அவங்க அழகாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க. அதனால் நிர்வாண நிலையில் வாழ்வது அவங்களுக்கு எளிது. அவங்க உறவு முறையில் ஒரு சுதந்திரம் இருக்கும். பாலியல் உறவில் ஒரு சுதந்திரம். மூட நம்பிக்கைகள் என்பது அவர்களிடம் இருக்காது. கடவுள் நம்பிக்கை இருக்காது. கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, இதெல்லாம் மத நம்பிக்கையெல்லாம் ஏன் வருதுன்னா, உங்களுக்கு பேராசை வரும்போது தான் உங்களுக்கு மத நம்பிக்கையெல்லாம் தேவைப்படுது, கடவுள் நம்பிக்கையெல்லாம் தேவைப்படுது. இயற்கையோட மகிழ்ச்சியாக வாழ போகிறோம். அவங்க கடவுளை கும்பிட்டு என்னத்தை அடைய போகிறாங்க? அவங்களுக்கு பணம் கிடையாது அங்கே. பணம் என்கிற நடைமுறை இல்லை. தங்கம் என்கிற நகையெல்லாம் செஞ்சு போட மாட்டாங்க. உலோகமே அங்கே கிடையாது, பணமே அங்கே கிடையாது. அவங்க கடவுளை கும்பிட்டு என்னத்தை பண்ண போகிறாங்க? கடவுளே எனக்கு எல்லாம் வீடு கட்ட போகிறாங்களா? குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க. அவங்க கடவுளை என்ன தான் வணங்கினாலும் நீ குடிசையில் தான் வசிக்க போகிற. அப்புறம் பணத்தையும் சம்பாதிக்க போகிறதில்ல. பணங்கிறதே அங்கே கிடையாது, தங்க நகைங்கிறதே அங்கே கிடையாது. அப்படிங்கும்போது உனக்கு கடவுளே தேவையில்லை. கடவுள் ஏன் தேவைப்படுறாங்க? மேலும் மேலும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும், மேலும் மேலும் தங்க நகைகளை சேர்த்துக்கிறதுக்காகவும், மேலும் மேலும் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ்வதற்காக தான் கடவுள் தேவை. ஆனால் அங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு கடவுளே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆடம்பரமாக வாழவும் முடியாது. காங்கிரீட் கட்டடம் அங்கே கட்டவே முடியாது. குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க. நீ என்ன தான் தலைகளன்னு கடவுளை கும்பிட்டாலும் உனக்கு குடிசையில் தான் நீ வசிக்க போகிற. அது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அங்கே பணத்தையும் சேர்க்க முடியாது, தங்க நகைக்கும் மதிப்பு கிடையாது. அதை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அதை எடுக்கவும் அது அவங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ஆக இப்படி அவருடைய வாழ்க்கை முறை என்பது ரொம்ப பகுத்தறிவு சார்ந்தது. அவங்களுக்கு மூட நம்பிக்கைகளே இருக்காது. அதனால் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிர்வாணத்திற்கு சாதகமாக தான் இருக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அங்கு நிர்வாணத்திற்கு அதிக வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இதன் மூலம் சொல்கிறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அழகு தான் அமைதியை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அழகு தான் அமைதியை கொடுக்கும், நிர்வாணம் தான் அமைதியை கொடுக்கும். நிர்வாணம் என்பது தான் அழகு. ஆடை என்பது அழகு கிடையாது. அழகான ஆடை கொண்டு அணிஞ்சிட்டா பரவாயில்லையா? உள்ள தொப்பையும் தொலைன்னு உடம்பு இருக்குது, வெளியில் ஒரு அழகான ஆடையை அணிஞ்சிட்டா அவங்க அழகானவங்களாக மாறிடுவாங்களா? உண்மையான அழகு உடல் அழகு தான். அழகு என்றால் அது உடல் அழகு தான். ஆடை என்பது உடல் அழகின் மீது போர்த்தப்பட்ட ஆடை தான் அழகு. ஒரு உடம்பு அழகாக இருக்குது, 6 பேக் இருக்குது, கட்டுன்னு இருக்குது, நல்ல உறுதியாக இருக்குது, அந்த உடம்பு மேலே போர்த்தப்படுகிற ஆடை தான் அழகு. உள்ள தொப்பையும் கப்பியுமா இருக்குது, ஊழச்சதையாக இருக்குது, அந்த உடம்பு மேலே நீங்கள் ஒரு அழகான ஆடையை அணிஞ்சிங்கன்னா அந்த ஆடைக்கே அது அசிங்கம். அது அசிங்கமான ஆடை. அதனால் அழகான உடம்பு மீது போர்த்தப்பட்ட ஆடை தான் அழகு. தவிர அழகு என்றால் அது உடல் அழகு தான். நிர்வாணம் தான் அழகு. ஆடை என்பது அழகு அல்ல. உங்கள் உடம்பு அழகாக இருந்ததுன்னா அந்த உடம்பு மேலே போர்த்தப்படுகிற ஆடை அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே உடம்பை தொப்பையும் ஊழச்சதையுமா வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு அழகான ஆடை, விலை உயர்ந்த ஆடையை அணிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அழகானவங்களாக மாறிட முடியாது. நீங்கள் அணிகிற ஆடை தான் அழகாக இருக்குமே தவிர அதை மக்கள் சரியாக புரிஞ்சுப்பாங்க.
ஆடை நல்லா இருக்குது, ஆனால் அந்த ஆடைக்குள்ளே இருக்கிற அந்த உடம்பு நல்லா இல்லைங்கிறது காட்டி கொடுத்துரும். அதனால் வந்து அழகு தான் அமைதியை கொடுக்கும். அழகுன்னா என்ன, உடம்பு இந்த நிர்வாண நிலையில் அந்த உடம்பு எப்படி இருக்குது, உறுதியாக இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா, அதுதான் அழகு. அந்த அழகு தான் அமைதியை கொடுக்கும். நீங்கள் ஆடை கொண்டு உங்கள் உடம்பை, நீங்கள் உள்ளுக்குள்ளே தொப்பையாக இருக்கீங்க, ஊழச்சதையோடு இருக்குது, அது மேலே நீங்கள் அழகான ஆடையை அணிகிறீங்க, விலை உயர்ந்த பட்டுச்சேலையை அணிகிறீங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறவங்களுக்கு அமைதியை கொடுக்காது. அது எரிச்சலையும் வெறுப்பையும் தான் கொடுக்கும். எது அமைதியை கொடுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜட்டி போட்டிருக்கீங்க, ஒரு ஆணோ பெண்ணோ ஜட்டி, ஒரு பெண் வந்து ப்ரா போட்டிருக்கிறா, ஒரு பெண் வந்து ஜட்டி போட்டிருக்கிறா, ஒரு ஆண் வந்து ட்ரௌசரோ ஜட்டியாக போட்டிருக்கான். ஆனால் அவங்க 2 பேர் உடம்பும் 6 பேக் வச்சுருக்காங்க, உறுதியாக வச்சுருக்காங்க. அதுதான் அழகு, அதுதான் அமைதியை கொடுக்கும். அந்த அழகை பார்த்தா அமைதி ஏற்படும், மனசில் சந்தோஷமாக இருக்குல்ல, பார்வைக்கு இனிமையாக இருக்குதா இல்லையா, அதை எல்லோரும் பார்த்து ரசிப்பாங்க தானே. இப்போ அதை விட்டுட்டு உடம்பை ஃபுல்லாக மூடிக்கிறாங்கய்யா அப்படின்னா அந்த அழகை, ஆனால் அதை யாராவது ரசிப்பாங்களா? வெறுப்பாக தான் இருக்கும். என்னடா உடம்பு எல்லாத்தையும் மூடுறாங்க, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆர்வமாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பார்வையில் அமைதி கிடைக்காது, அதில் அழகும் இல்லை அமைதியும் இல்லை. அதை யாரும் எங்கே அமைதி கிடைக்குதோ அதை தான் எல்லோரும் பார்ப்பாங்க, எங்கே இன்பம் கிடைக்குதோ அங்கே தான் அமைதியும் கிடைக்கும். அதனால் ஆடை குறைவாக உறுதியான உடல், ஆரோக்கியமான உடல், அந்த உடலை யார் நிர்வாணம் அல்லது அரைகுறை ஆடை அல்லது குறைவான ஆடை, அங்கே வந்து உடல் உறுதியாக இருக்குதா, அதை பார்க்கும்போது ஒரு பார்வைக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதனால் அழகு என்பது என்னது அப்படின்னா, அது நிர்வாணத்தை அடிப்படையாக கொண்டது. அல்லது ஆடை குறைவான ஆடை அணிந்து அதுதான் வந்து மனசில் அமைதியை கொடுக்கும், வாழ்க்கைக்கும் அமைதியை ஏற்படுத்தும். கட்டுப்பாடு அதிகரிக்கணும். நிர்வாணத்தை பார்த்தா என்னால் கண்ட்ரோல்லே இருக்க முடியல, குறைவான ஆடைகளை பார்த்தா எனக்கு கண்ட்ரோலே முடியல, என்னால் குற்றம் செய்ய தூண்டுகிறது. குற்றம் செஞ்சால் என்னாகும், நீ பாதுகாப்பு அடி வாங்குவ, நீ உன்னை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. அப்போ உனக்கு அந்த அடி மேலே உனக்கு பயம் வரும், நம்மளை ஏதாவது குற்றம் பண்ணால் உள்ளே தூக்கி வச்சுருவாங்க அப்படிங்கிற பயமும் வரும். உனக்கு குற்றம் செய்யவும் தூண்டும், அதே நேரத்தில் உனக்கு குற்றம் செஞ்சால் என்ன ஆகும், தண்டனை பயமும் வரும். அதனால் நீ என்ன பண்ணிப்ப, தண்டனை மீது உள்ள பயத்தில் இன்னும் நீ கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறது. நீ ஆடை கொண்டு முழுவதும் மூடிட்டா நீ என்ன பண்ணுவேன்னா, உனக்குள்ளே இருக்கிற அந்த குற்றவாளி வெளியே வர மாட்டான். புரியுதா? என்னால் ஒரு ஆடை குறைவாக அணிந்திருக்கிற பெண்களை பார்த்தால் அந்த பெண்களை எனக்கு கற்பழிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது, பலாத்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது, கையை பிடித்து இழுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் நீ இழுத்து தான் பாரு, நீ கையை பிடிச்சி இழுத்தான் பாரு, கற்பழிக்க முயற்சி பண்ணி பாரு, உன்னை பிடிச்சி உள்ளதை போட்டுருவாங்க, உள்ளே போட்டு அடி பின்னி எடுத்துருவாங்க பெட்டில். அப்போ அந்த பயம் இருக்கும், அந்த பயத்தில் நீ என்ன பண்ணுவேன், இன்னும் அதெல்லாம் அந்த கண்ட்ரோல் பண்ணிப்ப. உனக்குள்ளே இருக்கிற குற்றவாளி நீ முழுதும் நீ ஆடையால் மூடிட்டா, உனக்குள்ளே இருக்கிற ஒரு குற்றவாளி இருக்கான் பாரு, அவன் உள்ளுக்குள்ளே தான் இருப்பான். அப்போது நீ எப்போ குறைவான ஆடை அணிகிறமோ அல்லது எப்போ நிர்வாணமாக வாழ்கிறமோ அப்போ வந்து உனக்குள்ளே இருக்கிற ஒளிந்து கொண்டு இருக்கிற அந்த குற்றவாளி கையை பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிற பாரு, நிர்வாணமாக இருந்தால் எனக்கு கையை பிடிச்சி இழுக்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்கிற அந்த குற்றவாளி வெளியில் வருவான். அப்போ தான் வெளியில் வருவான். அல்லது பலாத்காரம் செய்ய வேண்டும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிற அந்த குற்றவாளி வெளியில் வருவான். வெளியில் வந்தால் என்ன கிடைக்கும், அடி கிடைக்கும், தர்மடி கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணுவ, அந்த குற்றவாளியை வந்து வெளியில் அனுப்பிச்சிடுவேன். அந்த குற்றவாளி அவனை உள்ளே வச்சுருந்தா கண்டிப்பாக உனக்கு என்றைக்காவது தண்டனை கிடைக்கும், அடி கிடைக்கும், ஆபத்து. அதனால் அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த நிர்வாண நிலையை எப்படி எதிர்கொள்வது, ஆடை குறைவாக அணிந்திருக்கிற அந்த நிலையை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும், உன்னுடைய மனதை எப்படி தயார் செய்வது. இப்போ மற்றவங்கெல்லாம் நான் எல்லாருமா கையை பிடிச்சி எடுக்கிறாங்க, எல்லாருமா, அப்போ அவங்கெல்லாம் எப்படி அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீ மற்றவங்களோட ஒன்றை ஒப்பிடுவ. நம்முடைய நிலை தான் இப்படி இருக்கிறது, எல்லோரும் அப்படி அல்ல, நாம் நினைக்கிறது பொதுவானது அல்ல, நாம் நினைக்கிறது நமது உளவியல் குறைபாடு, கோளாறு, நம்ம சரி பண்ணிக்கிட்டோன்னா இது ஒரு சாதாரண விஷயம். நிர்வாணங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அது என்னை பொறுத்தவரையில் நிர்வாணன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம். அது வந்து என்னை கட்டுப்பாட்டை இழக்க வைக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. காம உணர்ச்சி ஏற்படுத்தும். ஒரு பெண்ணின் நிர்வாணத்தை பார்த்துட்டா எனக்கு காம உணர்ச்சி ஏற்படுமா? ஏற்படாது. எப்போ ஏற்படும்னா நமக்கு அந்த பெண் மீது உரிமை இருந்தால்தான் ஏற்படும். உனக்கு அந்த உரிமையை அந்த பெண் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு காம உணர்ச்சி ஏற்படணும். இப்போ ஒரு பெண் நிர்வாணமாக இருக்கிறா, ஆனால் அவள் உன்னுடைய மனைவி கிடையாது, உன்னுடைய காதலி கிடையாது அப்படின்னா உனக்கு அந்த காம உணர்ச்சி வரக்கூடாது. ஒரு மனைவி அல்லது காதலி அவள் ஆடை கொண்டு மூடியிருந்தால் கூட எனக்கு உணர்ச்சி வரும், காம உணர்ச்சி ஏற்படும். ஏனென்றால் எனக்கு அவளிடம் உரிமை இருக்கிறது.
உரிமை இருக்கிறது. அந்த உரிமை தான் உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுத்துமே தவிர, ஒரு பெண் நிர்வாணமாக பார்த்துட்டாலே உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுகிறது என்றால் நீ ஒரு குற்றவாளி. நீ என்ன பண்ணும் அப்படின்னா, நீ கண்டிப்பாக ஒரு பெண் ஆடை அணிந்திருந்தால் கூட அந்த பெண்ணை பலவந்தப்படுத்த முயற்சி செய்வாய், பலாத்காரம் செய்ய முயற்சி செய்வாய். ஒரு பெண் நிர்வாணமாக இருந்தாலே ஒருத்தருக்கு குற்றம் செய்ய தூண்டாது. நமக்கு அந்த பெண்ணிடம் உரிமை இருக்க வேண்டும். அந்த பெண்ணின் அனுமதிக்காக காத்திருக்க வேண்டும். சும்மா ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை மனைவியாக இருந்தால் கூட அந்த பெண்ணின் அனுமதியை நம்ம மதிக்கணும். அவள் விரும்பினாதான் அவகிட்ட போகணும். அப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பெண் நிர்வாணமாக இருந்தால் உடனே காம உணர்ச்சி ஏற்பட்டு விடாது. ஒருவேளை அவள் காதலியாகவோ மனைவியாக இருந்தால் ஒருவேளை அவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட காதலி அல்லது மனைவி அவள் ஆடை கொண்டு உடலை மூடியிருந்தால் கூட இவனுக்கு காம உணர்ச்சி வரும். ஏன்னா இவனுக்கு உரிமை இருக்குது. உரிமை இருந்ததுன்னா நீ மூடினாலும் சரி திறந்து போட்டாலும் சரி இவனுக்கு காம உணர்ச்சி வரும். உரிமை இல்லைன்னா அவள் நிர்வாணமாக நின்றால் கூட உனக்கு காம உணர்ச்சி வரக்கூடாது. அதுதான் கட்டுப்பாடு. உரிமை இல்லை என்றால் உனக்கு அங்கே காம உணர்ச்சி வரக்கூடாது. ஒரு பெண் நிர்வாணமாக இருந்து நிர்வாணமாக அது பார்க்கும்போது உனக்கு காம உணர்ச்சி வரக்கூடாது. உரிமை தான் உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம். ஒருத்தரிடம் உனக்கு இருக்கிற உரிமை, அவளிடம் உடலுறவு கொள்வதற்காக உனக்கு அவள் கொடுத்திருக்கிற அனுமதி, உரிமை. அந்த உரிமையும் அனுமதியும் தான் உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு காரணம். அப்படி இல்லாமல் ஒரு பெண் நிர்வாணமாக இருந்தாலே உனக்கு காம உணர்ச்சி வருதுன்னா நீ கண்டிப்பாக ஒரு பெண் போனால் கையை பிடிச்சி இழுக்க தான் செய்வார். அவளுடைய அனுமதியும் உரிமையும் இல்லாமலே உனக்கு காம உணர்ச்சி வருது அப்படின்னா நீ கற்பனை செய்கிற, கற்பனை உலகத்தில் இருக்கிற. அது மாதிரி நீ உரிமை இல்லாதவங்கள கூட உன்னால் அடையணும் அப்படிங்கிற ஆசை உனக்குள்ளே இருக்குது. ஒரு பெண்ணின் அனுமதிக்காக காத்திருந்து அந்த பழக்கம் இருக்கணும். ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை தொடக்கூடாது. அந்த பழக்கம் ஆண்களுக்கு இருக்கணும். ஒரு பெண்ணின் விருப்பம் இருந்தால் கூட தனக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் போகக்கூடாது. ஒரு ஆணுக்கு ஒரு காதலன் இருக்கான். காதலி இப்போ உடலுறவு வான்னு கூப்பிட்றான். அப்போ அந்த காதலன் என்ன பண்ணுறான், இல்லை எனக்கு விரும்பலை, எனக்கு பிடிக்கலை, எனக்கு வேண்டாம், நான் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் இன்னொரு நாள் என்ன பண்ணுறான், அந்த காதலன் காதலியை நோக்கி போகிறான். அப்போ காதலி என்ன சொல்கிறா, இல்லை எனக்கு இப்போ வேண்டான்னு தோணுது அப்படின்னா ஓகே, ரொம்ப ஈஸி. ஏன்னா அது ஒரு வேலையை செய்கிறதுக்கு நீ ஏன் துடிக்கிற? ஒரு முதலாளி இருக்கிறாரு, ஒரு வேலையை சொன்னால் செய்யணும், சொல்லாத வேலையை ஏன் செஞ்சிட்ருக்க? அந்த மாதிரி ஆர்வப்படக்கூடாது. அது ஒரு வேலையாக பார்க்கணும். உடலுறவு கொள்வது என்பதை ஒரு வேலையாக பார்க்க வேண்டும். அப்போ அது ஒரு முதலாளி யார்? பெண்கள்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளி தான் ஆண். அப்படி இருக்கும்போது முதலாளி சொல்லாமலே அந்த வேலையை செய்கிறதுக்கு ஏன் அவ்வளோ துடிக்கிற? எப்படா லீவு கிடைச்சா விடுமுறை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கணும் ஆண். இன்றைக்கி வேண்டாமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கணும். சரி வேலை இருக்கா, சரி அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அதனால் பெண்கள் எப்போதுமே அதிக ஆசையோடு இருக்கணும். ஏன்னா ஆண் ஒரு ஓய்வை விரும்பக்கூடியவன், தனிமையை விரும்பக்கூடியவன். இன்னும் சொல்ல போனால் சோம்பேறி ஆகிடுவான். அதனால் பெண்கள் எப்போவுமே உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஆண்களை சோம்பேறியாக இருக்க விட்டுறக்கூடாது இந்த உடலுறவு விஷயத்தில். அந்த மாதிரி போகுது. சரி, ஓகே, இந்த வீடியோவை தொடர்ந்து நிறுத்திக்கிறேன். அதனால் ஒரு காம உணர்ச்சி ஒரு நிர்வாணத்தை பார்த்தாலே ஒருத்தருக்கு காம உணர்ச்சி வராது. உரிமை இருந்தால் தான். அந்த உரிமை அதாவது காதலியாக இருக்கணும், அல்லது மனைவியாக இருக்கணும், அல்லது கள்ள உறவாக கூட இருக்கலாம். அந்த உரிமை இருக்குது. அவகிட்ட எனக்கு ஒரு உரிமை இருக்குது. உங்களுக்கு அப்படி இருந்தால் அப்படிப்பட்டவ அவள் நிர்வாணமாக வந்தாலோ அல்லது ஆடை அணிந்தால் கூட அவள் மேலே அவளை பார்த்தோன்னே ஒரு காம உணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உரிமை இல்லை. இப்போ ஒருத்தி போகிறா, கண்டிப்பாக உனக்கு அவகிட்ட உரிமை இல்லை, கண்டிப்பாக அவள் கூட உடலுறவுக்கு வாய்ப்பே கிடையாது, அவள் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. அவள் வேறு யாரோட கணவனோ மனைவியோ அல்லது வேற ஒருத்தனோட காதலின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவளுக்கு உனக்கு கூட உடலுறவு வச்சுக்க உனக்கு வாய்ப்பே கிடையாது, நீ விரும்பினா கூட ஒத்துக்க மாட்டா அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு காம உணர்ச்சி ஏற்படாது.
அந்த அடிப்படையில் உனக்கு அது ஒரு உரிமை இருப்பதாக நீ உணர்ந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த ஒரு பெண்ணின் நிர்வாணத்தை பார்த்தா காம உணர்ச்சி வரும். அப்படி இல்லாமல் யார் காம உணர்ச்சி வருதுன்னா அது உன்னிடம் உள்ள உளவியல் கோளாறு. ஒரு பெண்ணின் நிர்வாணத்தை பார்த்தால் உனக்கு உரிமை இல்லை என்றால் கூட உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுகிறது என்றால் அது உனது மனம் என்பது ஒரு பலாத்காரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. பலாத்காரத்தின் மூலம் காம உணர்ச்சியை பெற முடியும். பெண்ணை பலாத்காரம் செய்து அல்லது வன்முறையை காட்டி அச்சுறுத்தி பணியை செய்து அவளிடம் காம உணர்ச்சியை பெற முடியும் என்கிற நடைமுறை மீது உனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் உனக்கு உரிமை இல்லாத பெண்கள் நிர்வாணமாக போனாலோ ஆடை அணிந்து கொண்டு போனாலோ ஆடை விலகுனா கூட உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுதுன்னா உங்ககிட்ட பெண்ணை பலாத்காரம் செய்கிற ஒரு குற்றவாளி ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். உனக்குள் ஒரு குற்றவாளி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அவன் வெளியே வரான். ஒரு பெண் ஆடை விலகுனா உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுதுன்னா உனக்குள் இருக்கிற ஒரு காமுகன் ஒரு 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 குற்றவாளி உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பொருள். அவனை வெளியே விடு, அவனை வெளியே அனுப்பு. அப்போ இந்த உலகம் அமைதியாயிடும். நிர்வாணம் என்பது சர்வ சாதாரணமான ஒன்று. பாலியல் உறவில் சுதந்திரம் அப்படின்னு அது இருந்துட்டாலே நிர்வாணத்தை நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம். பாலியல் உறவில் சுதந்திரம் அப்படிங்கிறது என்னென்னாக்கா முதல்ல பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. பெண்களை பெரியவங்களாக நினைக்கணும். அவங்க பேசுகிறத கேட்கணும், அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒன்றை போல் அவங்களையும் நினைக்கணும். ஆணை போல் ஆண் தன்னை போல் பெண்ணையும் நினைக்கணும். பெண் தன்னை போல் ஆணும் தன்னை போல தான் அப்படின்னு நினைக்கணும். பெண்களும் ஆண்களும் கொஞ்சம் நல்லா பேசிக்கணும். சகஜமாக ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் தெரிந்து கொள்ளணும். அதுதான் இங்கே முக்கியம். அடிமைப்படுத்துகிறன்ற பேரில் பாலியல் உறவை பற்றி முதல்ல நல்லா பேசணும். பாலியல் சந்தேகங்களை போக்கிக்கணும். பெண்கள்கிட்ட பாலியல் சந்தேகங்களை ஆண்களுக்கு இருக்கிற பாலியல் சந்தேகங்களை அனைத்தையும் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் போக்கிக்கணும். அதுமாதிரி பெண்களும் பாலியல் உறவு சார்ந்த சந்தேகங்களை தான் பழகிற ஆணிடமிருந்து தெரிஞ்சுக்கணும். அது காதலனிடம் கணவனிடம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இது ரொம்ப அடிப்படையான விஷயம். நீங்கள் பாலியல் உறவை பற்றியே நீ பேசலை அப்படின்னா உனக்கு அந்த பயம் இருக்கும். அந்த உறவில் நீ அமைதியானவராக இருக்க முடியாது. நிர்வாணம் என்பது உனக்கு அச்சுறுத்த தான் செய்யும். அதனால் பாலியல் உறவை பற்றி நல்லா பேசணும். சம்மந்தப்பட்ட காதலனிடம் காதலியிடம் கணவனிடம் மனைவியிடம் நல்லா பேசிக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் எனது வாழ்நாளில் எனது கணவனை தவிர நான் யாரிடமும் உடலுறவு வச்சுக்கிட்டதே கிடையாதுன்னு ஒரு பெண் சொல்கிறான்னா கண்டிப்பாக அந்த பெண்கிட்ட பாலியல் சுதந்திரம் இல்லவே இல்லை. அந்த பெண்ணால் ஒரு நிர்வாணத்தை எதிர்கொள்ளவே முடியாது. அது மாதிரி ஒரு ஆண் நான் எனது வாழ்நாளில் எனது மனைவியை தவிர நான் வேறு யாரிடமும் உடலுறவு வைத்து கொண்டதே இல்லை அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறான்னா கண்டிப்பாக அவனால் பாலியல் உறவில் அமைதியானவனாக இருக்க முடியாது. அவனுக்கு நிர்வாணத்தை எதிர்கொள்கிற அந்த மன உறுதி அவனுக்கு இருக்காது. அதனால் என்ன தேவைன்னா ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் தனது வாழ்நாளில் நான் குறைந்தது ஒரு ஆணாக இருந்தால் அவர் ஒரு 5 பெண்ணுடனாவது பழகி காதலித்து அதன் பிறகு உடலுறவு வைத்து கொண்ட வெவ்வேறு காலகட்டங்களில் அனுபவம் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி பழகிறவங்ககிட்ட அவர் உண்மையாக இருந்திருக்கணும். உண்மையாக இருந்து நம்பிக்கையோடு பழகி ஒரு குறைந்தது அவர் வாழ்நாளில் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு 5 பெண்ணுடனாவது ஒரு உடலுறவு வைத்து கொண்ட அனுபவம் இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணிடமும் ஒரு 10 வாட்டியோ அல்லது அதுக்கு மேலேயோ. அது மாதிரி ஒரு பெண் அது மாதிரி ஒரு பெண் அவளுடைய வாழ்நாளில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தனது வாழ்நாளில் வெவ்வேறு காலகட்டங்களில் சின்ன வயசுலேருந்து ஒரு எப்போ வயசுக்கு வந்தாங்களோ அப்போ இருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் இது நாள் வரைக்கும் நான் வெவ்வேறு காலகட்டங்களில் நான் குறைந்தது ஒரு 5 பேருடனாவது நான் காதலிச்சிருக்கேன், பழகியிருக்கேன், பிரேக்கப் ஆகிருக்கு, உடலுறவு வச்சுருக்கேன். பல தடவை ஒவ்வொருத்தட்டையும் பல தடவை உடலுறவு வச்சுருக்கேன். அப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். நான் வாழ்நாளிலே என் புருஷன் கூட மட்டும்தான் நான் உடலுறவு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற பெண்ணால் கண்டிப்பாக பாலியல் உறவில் தெளிவானவளாக இருக்க முடியாது. அதனால் எப்போவுமே இந்த ஒருத்தனுக்கு உண்மையாக இருக்கிறதுங்கிறது ஒருத்தரோட பழகும்போது தான் நீ உண்மையாக இருக்கணுமே தவிர ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நீ உடலுறவு வச்சுருக்கணும் வாழ்நாள் முழுதும். அவரை விட்டு நீ பிரிஞ்சிட்டேன்னா வேறு எந்த திருமணமும் செஞ்சிக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அது கூறப்பட்டதல்ல. உனக்கு பெண்கிறவன் எப்படிப்பட்ட அது உனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நீ எத்தனை பெண்களை நீ பேசியிருக்கிற, தனிப்பட்ட முறையில் எத்தனை பெண்களிடம் நீ பேசியிருக்கிற, தனிப்பட்ட முறையில் நீ எத்தனை ஆண்களிடம் நீ பேசியிருக்கிறாய், அதை பொறுத்து தான் உனக்கு அந்த பெண்களை எப்படி இயல்பாக பார்க்கணும், அவங்கள பற்றின குணம் என்ன, அவங்க யார்,
பெண்களுடைய இயல்பு என்ன, பண்பு என்ன, அவங்களோட விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன, அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிற பற்றி ஒரு தெளிவான முடிவுக்கு நீ வர முடியும். தனிப்பட்ட முறையில் நீ உனக்கு அக்கா தங்கச்சிட்ட 10 அக்கா தங்கச்சி கூட நீ பழகலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீ எத்தனை பெண்களோட பழகிருக்க? தனிப்பட்ட முறைனா ஒரு காதலன், காதலி, அந்த மாதிரி காதல் சார்ந்து, காமம் சார்ந்து எத்தனை பெண்களிடம் பழகிருக்கிற? நான் ஒருத்தர்கிட்ட தான், என் வீட்டுக்கார்ட்ட மட்டும்தான், என் பொண்டாட்டிகிட்ட மட்டும்தான் நான் பழகிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்க வாய்ப்பே இல்லை. சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக உனக்கு அந்த தேடல், அந்த அந்த அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணிடமிருந்து இன்னொரு பெண் எப்படி வேறுபடுகிறார், ஒரு ஆணிடமிருந்து இன்னொரு ஆண் எப்படி வேறுபடுகிறான். அப்போ ஆண்களை பற்றின உண்மைகள் தெரியணும், அவங்களோட இயல்பு என்ன, அவங்களுடைய பண்பு என்ன, வெறுப்பு என்ன, விருப்பு என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அது மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும். அப்போ வெவ்வேறு காலகட்டங்களில் தான் நான் சொல்கிறேன். ஒரே காலகட்டத்தில் நான் 5 பேரோட பழகினேன் அப்படின்னா அது வந்து தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் நீ உண்மையாக பழகியிருந்துருக்கணும். காதலித்து அவர்களோடு உடலுறவு வைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் உனக்கு ஆண்னா என்ன, பெண்ணா என்ன, தனக்கு யாரை பிடிக்கும், தனக்கு ஏன் அவரை வந்து ரொம்ப பிடிக்குது, அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆண்களை ஏன் நமக்கு பிடிச்சிருக்கு, 5 பேரில் நமக்கு யாரை பிடிச்சிருக்கு, ஏன் அவனை வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்றவங்கள்லேருந்து அவன் ஏன் வித்தியாசப்படுறான். அப்போது உங்கள் விருப்பம் என்னங்கிறத அதன் மூலம் தெரிஞ்சுப்பீங்க. உங்களை பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க, மற்றவங்கள பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க. ஏன் 5 பொண்ணு கூட நம்ம இது வரைக்கும் பழகியிருக்கோம், உடலுறவு வச்சுருக்கோம், அதில் ஏன் அந்த பொண்ணை மட்டும் நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு ஏதாவது தெரியும். அப்போ உங்களுடைய விருப்பத்தையும் தெரிஞ்சுப்பீங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பீங்க. பெண்கள்னால் என்ன, அவங்களுடைய விருப்பம்னா என்ன, அவங்க உடலமைப்பு, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் எப்படி வேறுபடுறாங்க, எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வந்து பாலியல் உறவில் நீங்கள் நிர்வாண நிலை இதெல்லாம் வந்து எளிதாக எடுத்துக்கணுன்னா, பாலியல் உறவில் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, சுதந்திரமான அணுகுமுறை இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை முறை பாலியல் உறவை அடிப்படையாக கொண்ட ஒரு சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும். இதுதான் சுதந்திரம். பாலியல் உறவில் சுதந்திரம் என்பது இதுதான். நீங்கள் பிரிவையும் உறவையும் எளிதாக எடுத்துக்கணும். ஒரு பெண் வேண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது, அவளை கொலை செய்கிற அளவுக்கு உனக்கு கோவம் வருது அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த சுதந்திரம் இல்லை. பிரிவையே தாங்கிக்க முடியல உன்னால், அவளுக்கு ஆசிட் அடிக்கிறது அது மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ இப்போ ஒன்று வேண்டான்னு சொன்னான்னா இது சகஜமான ஒன்று, ஓகே நல்லது, ஓகே இது வரைக்கும் பழகுனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடணும். அது ரொம்ப சர்வசாதாரணம் இருந்துச்சு. அப்போ நீயும் 2-3 பெண்களை கழட்டி விடணும். அப்போ 1-2-3 பெண்கள் கழட்டி விடுவா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பழக்கப்படணும். பிரிவுகளை ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறவன் தான் வந்து நிறுவனத்தை ஏற்றுக்க மாட்டான். பல பெண்களோட ஏன் வந்து பல்வேறு காலகட்டங்களில் ஒருத்தன் பழகிருக்கணும் அப்படின்னா அதன் மூலம் பல பெண்கள் அவனை கழட்டி விட்டுருப்பாங்க, இவனும் பல பெண்களை கழட்டி விடுவான். அப்போ வந்து பிரிவுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம். அது வந்து ஒரு சுயநலம் சார்ந்தது காதல் என்பது அப்படிங்கிற அந்த புரிதல் ஏற்படும். ஒருத்தர் நம்மளை கழட்டி விடுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல, பரவாயில்ல, பிடிக்காதவங்க கூட நம்மளும் வாழக்கூடாது. அது ஒரு சுயமரியாதை சம்மந்தமான சிந்தனை. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் ஒரு 4-5 ஆண்களோட பழகின அனுபவம் இருக்கும்போது அவளும் 4-5 பேர்த்த கழட்டி விட்டுருப்பா, அந்த 4-5 ஆண்கள் இவளையும் கழட்டி விட்டுருப்பாங்க. அவளுக்கு இப்போ பிரிவு என்பது சர்வசாதாரணமான விஷயமாக போயிடும். அப்புறம் தன்னை பற்றின தன்னம்பிக்கை அதிகரிக்கணும். இவன் இல்லைன்னா நம்மளால் இன்னொருத்தனை தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆணுக்கு இவன் இல்லைன்னா என்னால் இன்னொரு பெண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. இப்போ ஏன் பெண்கள் வந்து என் புருஷனை தான் நான் இது நாள் வரைக்கும் அவனை தான், அவங்க கூட தான் உடலுறவு வச்சுருக்கேன், அவனை தான் நினச்சிருக்கேன், அவன்கிட்ட தான் பேசியிருக்கேன் அப்படின்னா அப்படிப்பட்ட பெண்ணுக்கு வந்து இவனை விட்டால் நம்ம புருஷன் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் அனாதை, அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற பயம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்க வந்து இந்த பாலியல் உறவு சுதந்திரத்தை அனுமதிக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க. இவை இல்லைன்னா நமக்கு இன்னொன்று அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா நீ உனது வாழ்நாளில் பலரை கடந்து வந்திருக்க வேண்டும். நிறைய பேர்த்த கழட்டி விட்ருக்கணும், நிறைய பேர் ஒன்றை கழட்டி விட்ருக்கணும், நிறைய பேர்த்த காதலிச்சிருக்கணும், 2-3 பேர்த்தையாவது 5 பேர்த்தையாவது குறைஞ்ச 5 பேர்த்தையாவது காதலிச்சிருக்கணும். அப்போ தான் உனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். குறைஞ்சது 5 பேர்த்தையாவது காதலிச்சிருக்கணும், 5 பேர்த்தையாவது உடலுறவு வச்சுருக்கணும், அதில் 2-3 பேர் ஒன்றை கழட்டி விட்ருக்கணும், நீ 2-3 பேர்த்த நீ கழட்டி விட்ருக்கணும். அப்போ தான் உனக்கு ஒரு தன்னம்பிக்கை. அப்படின்னா நாம் தனியாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால் ஒரு பெண்ணை நம்ம காதலித்து நம்மளுடைய துணையாக எந்த வயசுலேயும் உன்னால் ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ண முடியும். அதுமாதிரி ஒரு பெண்ணுக்கும் எந்த வயசுலேயும் ஒரு ஆணை கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு வரும். எப்போ அவள் தனது வாழ்நாளில் பல ஆண்களை கடந்து வர வேண்டும், பல ஆண்களோடு காதலித்த அனுபவம் அவளுக்கு இருக்க வேண்டும். ஒரு சில ஆண்கள் அவளை கழட்டி விட்டுருப்பாங்க, இவ 2-3 பேர்த்த இவ கழட்டி விட்டுருப்பா. இப்படி அவட்ட அனுபவங்கள்லாம் வரும்போது அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். நாம் துணை இல்லாமல் வாழ வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது. நமது வாழ்நாளில் நம்மால் தனக்கு தேவையான ஒரு துணையை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். பிறருடைய உதவி இல்லாமல், பெற்றோருடைய உதவி இல்லாமல்
தனக்கு தேவையான ஒரு கணவனையோ மனைவியோ அது சம்மந்தப்பட்டவங்க தேடி கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்படிங்கிற தன்னம்பிக்கை எப்போ வரும்னா, நீ உனது வாழ்நாளில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் அல்லது பெண் தனது வாழ்நாளில் குறைந்தது 5 பெண்களையாவது அல்லது குறைந்தது 5 ஆண்களையாவது அவர்கள் சந்தித்து கடந்து வந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை ஏற்படும். நம்ம தனியாக இது இப்போ என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா, இவங்களுக்கு காதலித்த அனுபவமே நிறைவேற்றுக்கு இல்லையா, இவங்க அப்போ அந்த மனைவி இறந்துட்டாலோ கணவன் இறந்துட்டாலோ அதன் பிறகு அவ்வளோதான். ஏன்னா இவங்க சுயமாக தேடி இவங்க எதையுமே செஞ்சது கிடையாது. சுயமாக தனது துணையை தேடுகிற அந்த காதலித்த அனுபவம் எதுவுமே இல்லாதனால ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால துணை இழக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க அப்படின்னு வச்சுங்க, பிரிஞ்சு போயிடுறாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் தனியாகவே வாழ்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லை. திரும்பவும் பிரிவு ஏற்பட்டு விடுமோ, பிரிவு ஏற்பட்டால் ஏற்பட்டு போது திரும்பவும் நீங்கள் உறவை தேடுங்க. எத்தனை பிரிவு வந்தாலும் சரி ஏதாவது ஒன்று வெற்றி அடையும். அப்படி போங்க. திரும்பவும் பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது, இவரும் பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது, இவர் என்கிட்ட ஏற்கனவே உள்ளவர் பிரிஞ்சுட்டார், இவரும் பிரிஞ்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோடே பேசுகிறது. தோல்வி பல கண்டாலும் எங்கேயாவது ஒரு வெற்றி கண்டிப்பாக நடக்கும். அதை தேடி போங்க, வெற்றியை நோக்கி போங்க. தோல்வியை ஏன் முக்கியத்துவப்படுத்துறீங்க?